ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக வந்து தனிஷ்கில் வந்து நம்ம ஒரு ஜுவல்லரி பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தோம்ல. 2 ஸ்டெட்டும் ஒரு ரிங்கும் வந்து வாங்கியிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. பர்சன்டேஜ் வந்து எப்படி நான் கேல்குலேட் பண்ணி பார்த்தேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க பில்லில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராடக்டோட வெயிட் எவ்வளோ, அதுக்கான மொத்தமாக அந்த கிராம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்டோட ப்ரைஸ் எவ்வளோ, மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ, ஜிஎஸ்டி அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக வந்து டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் பர்சன்டேஜ் மாதிரி இப்போ மற்ற ஷாப்லலாம் நம்மளுக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்களா, அது மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம கடையில் போயிட்டு நம்ம பொருள் வாங்கினப்போ கூட வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் வேஸ்டேஜ்லாம் எதுவுமே கிடையாது, மேக்கிங் சார்ஜ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மேக்கிங் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டால் அதிலே எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அதே தான் வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் எல்லாம் சேர்த்து வருது. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் ஒவ்வொரு நகைக்கும் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து 1.533 கிராம்ஸ் வந்து ஒரு ரிங் நம்ம எடுத்திருந்தோம். அதுக்கான ப்ராடக்ட் ப்ரைஸ் அண்ட் தென் மேக்கிங் சொல்லிட்டு பில்லில் போட்டிருக்காங்கல்ல. டோட்டலாக ஜிஎஸ்டியோட சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது மட்டும் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அந்த ஸ்கீம் டிஸ்கவுண்ட்னு சொல்லி ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் டிஸ்கவுண்ட் ஆனது அதெல்லாம் ஒன்றுமே நம்மளுக்கு புரியலை. மற்றபடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த காஸ்ட் எப்படி வந்திருக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்துருக்கலாம் அப்படின்றத வந்து நான் கவுண்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த நம்ம போடுற பர்சன்டேஜை விட கொஞ்சம் கூடவே இருந்திருக்கும். அதை தான் டிஸ்கவுண்ட்னு சொல்லி கொஞ்சமாக குறைச்சிட்டு பேலன்ஸ் அந்த டிஸ்கவுண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்கவுண்ட் வேஸ்டேஜே எத்தனை பர்சன்டேஜ் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரிங் வந்து 1.533 கிராம்ஸா, அன்னைக்கு ஒரு கிராம் வந்து 7,735 ரூபா. அதை வந்து மல்டிப்ளை பண்ணி 11,858 ரூபா வந்திருக்கு. பில்லில் மேக்கிங் சொல்லி ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்களா, அது எத்தனை பர்சன்டேஜ் அதெல்லாமே அவங்க கொடுக்கல. நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கிராம்ஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சிருந்தோம்ல ரேட்டை, அந்த 11,858 வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் 25 அப்படியே ரெடியூஸ் பண்ணி போட்டு பார்த்துட்டே வந்தேன். அப்போ 24.5% டிவைடட் பை 100 போடுறப்ப இந்த அமௌண்ட் வருது. அப்போது இந்த ரிங்க்கு வந்து நம்ம 24.5% வந்து வேஸ்டேஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி தான். அது நம்ம வீட்டில் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஜுவல்லுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேஸ்டேஜ், எத்தனை பர்சன்டேஜ் நம்ம பே பண்ணோம் அப்படின்றலாம் பார்த்துட்டு மற்ற கடைகள்லாம் வாங்கியிருந்தா கொஞ்சம் ரெடியூஸ்டு பர்சன்டேஜ் போட்டு பார்ப்போம். அப்போ எவ்வளோ நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றதையும் செக் பண்ணலாம். அதுக்கப்புறமா அந்த நம்ம டோட்டல் ப்ரைஸ், ப்ராடக்டோட ப்ரைஸ் அந்த வேஸ்டேஜோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி அந்த அமௌண்ட்டுக்கு வந்து 3% வந்து போடுவாங்களா. டோட்டலாக வந்து 15,026 ரூபா வந்திருக்கு அந்த ரிங்கோட ரேட்டு. அடுத்ததாக வந்து 2.501 கிராம்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டெட் எடுத்திருந்தோம் காதோட போடுற மாதிரி. அந்த ஸ்டெட்டோட ப்ரைஸ் என்ன, அதோட மேக்கிங் எப்படி வந்திருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றத பார்க்கலாம். ஷாப்பிங் வீடியோ வந்து பார்க்காதவங்களுக்காக அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸ்டெட்டு வந்து பார்த்திங்கன்னா 2.501 கிராமுக்கு அன்றைக்கி ரேட்டு 7,735. நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 19,345 வருது. இதில் ஹெச்எம் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு நாளைக்கு 90 ருபீஸ் போடுறாங்க. அது எல்லாமே டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க. அது இல்லாமல் மேக்கிங் வந்து 4,159 போட்டிருந்தாங்க. அப்போ அது எத்தனை பர்சன்டேஜ்னா அதே மாதிரி தான் 25% போட்டு அதுலேருந்து ரெடியூஸ் பண்ணி பார்த்துட்டே வந்தேன். அப்படியே 21.5 வரப்போ கரெக்டாக அந்த அமௌண்ட்டு வந்தது. அப்போ அந்த ஸ்டெட்டுக்கு வந்து நம்ம 21.5% வந்து வேஸ்டேஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி தான். ப்ராடக்டோட ப்ரைஸு, அதோட மேக்கிங் அது சேர்த்ததுக்கப்புறமா ஜிஎஸ்டி அதுக்காக 3% போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோன்னா 23,952 ரூபா வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ஒரு ட்ராப் இயரிங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அது 3.491 கிராம்ஸ் இருக்குது. அதோட ப்ராடக்ட் ப்ரைஸு, மேக்கிங் அதெல்லாம் அப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 3.491 கிராம்ஸ்க்கு 7,735 ரூபா அன்றைக்கி ஒரு கிராமோட ரேட்டு. அதை மல்டிப்ளை பண்ணால் 27,003 ரூபா வந்தது. அந்த அமௌண்ட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா 25%லேருந்து போட்டு ரெடியூஸ் பண்ணி பார்த்துட்டே வந்தேன். அப்போ 22.5% வந்து போட்டு பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப 6,075 ரூபா வந்து மேக்கிங் அந்த அமௌண்ட்டு வருது. ப்ராடக்ட் காஸ்ட்டோட அந்த மேக்கிங்கை ஆட் பண்ணி டோட்டல் ப்ராடக்ட் காஸ்ட் வந்து 33,000 வருது. அந்த 33,000க்கு ஜிஎஸ்டி வந்து 3% போட்டு அந்த அமௌண்ட்டையும் அது கூட ஆட் பண்ணுறப்ப 33,695 ரூபா வந்து நம்ம அந்த ஸ்டெட்டுக்கு வந்து பே பண்ணியிருக்கோம். இப்படி தான் நானாக வந்து கேல்குலேட் பண்ணி பார்த்தேன். பர்சன்டேஜ் வந்து 25%லேருந்து போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணால் எவ்வளோ பர்சன்டேஜ் கரெக்டாக அந்த மேக்கிங் அமௌண்ட்டுக்கு வருது அப்படின்ற மாதிரி நான் கேல்குலேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரிங்கு, இயரிங்ஸு, ட்ராப் இயரிங்ஸு அது எல்லாம் சேர்த்து டோட்டல் காஸ்ட் வந்து 72,674 ரூபா வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் லெவல் டிஸ்கவுண்ட் 788 ரூபான்னு போட்டிருக்காங்களா. அது எந்த அமௌண்ட்லேருந்து அவங்க ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்றது கூட எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு சரியாக புரியலை. வீட்டில் வந்துட்டு இப்போ நான் செக் பண்ணலான்ட்டு போட்டு பார்த்தேன். அந்த மேக்கிங்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த 3 அமௌண்ட்டையும் வந்து
எல்லா பக்கமும் நம்ம கால்குலேட் பண்ணி கரெக்டாக இருக்கா எத்தனை பர்சன்டேஜ் எல்லாம் செக் பண்ணி எடுத்துட்டோம். செக் பண்ணி எடுத்து அந்த டிஸ்கவுண்டட் வேஸ்டேஜ் தான் இப்போ நான் போட்டிருக்கேன். 24.5, 21.5, 22.5ன்றதெல்லாம். இதுவே நம்மளுக்கு முன்னாடி இன்னுமே கூட இருந்திருக்கும். டிஸ்கவுண்ட் அவங்களே பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அந்த கடையில் எதையுமே நம்ம கேட்க முடியாது டிஸ்கவுண்ட்னு சொல்லி, அவங்களா பண்ணுறது தான். இந்த 6% வந்து என்னமோ அனிவர்சரி டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அப்போ அந்த மேக்கிங்லேருந்து ஒரு 6% போட்டோம்னா 788 ரூபா வருது. ஸோ அதை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் அந்த 2 ஸ்டெட்டுக்கும் HM சார்ஜஸ்ன்ட்டு 90 ருபீஸ் போட்டிருந்தாங்க. 180 அதுவுமே டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. தனிஷ்கில் வந்து நீங்கள் நகை எடுக்க போகிறீங்கன்னா என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிஆர்டி மற்ற கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 7705 ரூபா தான் இருக்குது. லோக்கல் ஷாப்பில் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் தனிஷ்கில் போய் 7735 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டட் ஷோரூம்லேயே வந்து ஒரு 30 ருபீஸ் கூடவே இருக்கிற மாதிரி வைக்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை. அவங்க கடையில் எப்போவுமே அப்படி தான் இருக்குது. நான் செக் பண்ணிட்டேன். இப்போ வந்து மோஸ்ட்லி நம்ம நகை எல்லாமே ஜிஆர்டியில் தான் வாங்கியிருக்கோம். அங்கே இருக்க பில்லுலாம் நான் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். மோஸ்ட்லி எல்லாமே நம்ம அதேமாதிரி கேஸ்டிங் டைப் தான் வாங்குகிறோம். கேஸ்டிங் டைப்னாவே ரிங் ஸ்டெட்டுக்கெலாம் கொஞ்சம் கூட தான் போடுவாங்க. ஸ்டெட்டுக்கு எப்போவுமே ரொம்ப கூட இருக்கும், 24 வரைக்கும் கூட இருக்கும். நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லி பேசணும் அப்படின்னா 17% வரைக்கும் வந்து பில்லில் வந்து குறைச்சி போட்டிருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, அதை வச்சு நம்ம ரேட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7.525 டோட்டல் கிராம்ஸ்க்கு 7705 ரூபா மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வருது. அது கூட வந்து 17% வந்து மேக்கிங் வேஸ்டேஜ்னு சொல்லி போட்டு பார்ப்போம். அப்போ 9856 ரூபா வந்து வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு 3% வந்து ஜிஎஸ்டி அந்த அமௌண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் கால்குலேட் பண்ணி டோட்டலாக ப்ராடக்டோட காஸ்ட் எவ்வளோ வந்துருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம எப்போவுமே தனித்தனி நகைங்கள்லாம் எடுக்கிறப்ப கண்டிப்பாக வேஸ்டேஜ் கொஞ்சம் வந்து முன்ன பின்ன தான் ஆகும். ஒரே நகையாக எடுக்கிறப்ப தான் வேஸ்டேஜ் மேக்கிங் நமக்கு நல்லா குறைச்சி இன்னும் அமௌண்ட்டை குறைக்க முடியும். இப்போ வந்து நம்ம ஒரே நகைக்கு அந்த மாதிரி எடுத்திருந்தாவே எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்போ ஜிஎஸ்டியோட எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் 69,871 ரூபா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் 7.5 கிராமுக்கு. அப்போ நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். 72,674 ரூபா நம்ம பே பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம ஒரு வேளை அந்த கடைகளில் போய் எடுத்து 17% வரைக்கும் வேஸ்டேஜ் குறைச்சி எடுத்திருந்தோம். ஒரே நகையாக எடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17% அதை விட கம்மியாக கூட பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ், ஒரு 2,800 ரூபா கிட்ட வருது. அதுக்கப்புறம் நான் அதையே இன்னும் எல்லா மற்ற பில்லெல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15% வரைக்கும் கூட ஜிஆர்டியில் சில இதிலெல்லாம் குறைச்சிருக்காங்க. அப்போ 15% வரைக்கும் குறைச்சி ஒரே நகையாக எடுத்துருந்தோம்னா எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணேன். டோட்டல் கிராம்ஸ் கூட அன்றைக்கி ரேட்டு 7705 வந்து மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து 15% வேஸ்டேஜ் போட்டால் 8,697 ரூபா வருது. அப்புறம் அதை ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா டோட்டல் ப்ராடக்ட் காஸ்ட்டோட ஜிஎஸ்டி 3% ஆட் பண்ணுறப்ப 68,677 ரூபா. ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ நம்ம பே பண்ணது தனிஷ்கில் 7.5 கிராமுக்கு 72,674 ரூபா. இப்போ நம்ம டிஸ்கவுண்ட்லாம் குறைச்சி பேசி நம்ம அந்த 15%க்கான அமௌண்ட்டு 68,677 ரூபா கொடுத்துருந்தோம் அப்படின்னா 3,900 ரூபா கிட்ட நம்மளுக்கு இன்னுமே அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் அதுதான். அப்போ அன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு 1/2 கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7,705 ரூபா அப்படின்னா 3,852 ரூபா வருது. ஸோ அப்போ ஒரு 1/2 கிராம்ன்றது நம்மளோட லாஸு. இதுவே வந்து நான் சொல்கிறது வந்து ஒரே நகைக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம பிரித்து எடுத்ததுனால தான் நம்மளுக்கு மேக்கிங் வேஸ்டேஜ் வந்து கூட வருது பர்சன்டேஜ். எப்போவுமே நம்ம வந்து சேவிங்ஸ்க்காக எடுக்கிறோன்னா ஒரே நகையாக பெரிய நகையாக எடுக்கிறதுக்கு தான் பார்க்கணும். ஒரு பவுன் எடுத்துடணும். எடுத்தாவே கண்டிப்பாக அந்த 72,000 ரூபாய்க்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பவுனே. இதே வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணனால 1.5, 2.5, 3.5ன்னு நம்ம பிரிச்சுட்டோம் 3 நகையை. அப்போ தனித்தனியாக போகிறப்ப கண்டிப்பாக வந்து வேஸ்டேஜ் கொஞ்சம் கூட தான் வரும். ஸோ அதனாலேயே கூட நம்மளுக்கு அந்த லாஸு நம்மளுக்கு வந்த மாதிரி இருந்தது. எப்போவுமே 1 பவுனுக்கு 1 கிராம் அப்படின்றது தான் வந்து சேதாரம் அப்படின்ற மாதிரி நான் மைண்டில் வச்சுக்குவேன். அந்த மாதிரி நம்ம அதுக்குள்ளே பேசணும். ஆனால் அதை விடவே இப்போலாம் எல்லா கடைகள்லையுமே சேதாரம் கூட தான் வருது. மற்ற கடைகளை கம்பேர் பண்ணுறப்ப தனிஷ்கில் இன்னும் வந்து சேதாரம் கூட போகிறாங்க. அப்போ 1லேருந்து 2 கிராம் வரைக்கும் 1 பவுனுக்கு நம்மளுக்கு சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கிங்கில் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கான லாஸு. ஸோ இது வந்து டிசைனுக்கு இல்லை வந்து ஒரு பிராண்டு, அந்த பிராண்டுக்கான வேல்யூவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் வந்து தனிஷ்கில் நகை எடுப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ ஒரு சிட்டு வந்து போட்டிருக்கேன். அந்த சிட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜுவல் ஏதாவது ஒன்று இதே மாதிரி எப்படி இருந்தாலும் நம்ம கட்டி முடிக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு 1.5 கிராம் 2 கிராமுக்கு ஏதாவது சேர்ந்துருக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம ஏதாவது எடுக்கலாம்னு நினச்சிருக்கேன். சிட் டீட்டெயில்ஸும் கேட்டிருந்தீங்க, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ அமேசான் வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் வந்து பார்த்துடலாமா? அமேசானில் வந்து இப்போ வேலண்டைன்ஸ் டேக்காக ஸ்பெஷலாக வந்து அல்டிமேட் பிராண்ட் சேல் வந்து போட்டிருக்காங்க.
இந்த சேல் வந்து 13th Feb வரைக்கும் லைவில் இருக்க போகுது. இந்த டைமில் வந்து மினிமம் 40% எக்ஸ்ட்ரா அப் டு 10% வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அடிஷ்னலாகவே எக்ஸ்ட்ரா இன்னொரு 10% கேஷ்பேக்கும் வந்து கிடைக்கும். இந்த டீல் டைமில் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹஸ்பண்ட்காக அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி பிராண்ட்லேருந்து ஒரு 2 இது எடுத்திருந்தேன். ஒன்று வந்து ட்ராக் பேண்ட்டு, ஒன்று வந்து ஷார்ட்ஸு. ட்ராக் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 999 ரூபாய்க்கு எல் சைஸ் வந்து பிக் பண்ணியிருந்தேன். அடுத்து ஷார்ட்ஸும் அதே மாதிரி எல் சைஸு, அது வந்து 879 ரூபா. இது ஜாக்கி பிராண்ட்லாம் ப்ரைஸ் ரொம்ப இதுக்கப்புறம்லாம் கீழெல்லாம் ட்ராப் ஆகாது. மோஸ்ட்லி எம்ஆர்பி அந்த ப்ரைஸ்க்குள்ளேயே தான் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த டைம் ரெண்டுமே வந்து நான் பிளாக் கலர் வந்து பிக் பண்ணியிருக்கேன். பிளாக் அண்ட் ப்ளூ இதே தான் மோஸ்ட்லி அவங்களோட காம்பினேஷனில் இருக்கும் இந்த மாதிரி டெய்லி வியர் ட்ரெஸ்ஸஸ்லாம். அதனால் அது மாதிரி தான் நான் எடுத்திருந்தேன். அடுத்து ஆலன் சோலிலேருந்து ரொம்ப நாளாக வந்து இந்த ஒரு ப்ளூ டிஷர்ட் வந்து நான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. XXL சைஸ் வந்து எடுத்திருக்கேன். 709 ரூபா. இது வந்து ப்ரைஸ் வேரியேஷன் வந்து இதில் இருக்கும். ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும், சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும் ஆலன் சோலியில். ஸோ செக் பண்ணிவிட்டு உங்களோட சைஸ்க்கு உங்களுக்கு தேவையான கலர் எப்போ டீல் டைமில் ஆஃபரில் குறையுதோ அப்போ வாங்கிக்கோங்க. ஏன்னா எம்ஆர்பி வந்து ரொம்ப அதிகமாக போட்டிருப்பாங்க, 1000 ரூபாய்க்கு மேலேயே இருக்கும். ஆனால் 600 699 அந்த ப்ரைஸ்க்கெலாம் கூட ஒவ்வொரு கலர் சைஸ், அதனால் செக் பண்ணி நீங்கள் கம்மியான ப்ரைஸில் எது இருக்கோ அது கூட வாங்கிக்கலாம். ஆனால் எனக்கு இந்த ப்ளூவே தான் வேணும் அப்படின்றதுனால நான் ப்ளூ கலரில் எடுத்திருந்தேன். நான் வந்து டிஷர்ட் 709 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஜாக்கிலேருந்து ஒரு 2 இன்னர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். சாரி, ஜாக்கிலேருந்து 1, நைக்காலேருந்து 1. எப்படின்னா லாஸ்ட் டைம் நம்ம ஜாக்கியில் வந்து 1 வாங்கியிருந்தோம், நைக்காவில் 1 வாங்கியிருந்தோம். நைக்காவில் எனக்கு சைஸ் பத்தலை, அதனால் எக்ஸ்சேஞ்ச் போட்டு மாற்றிருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் டிஷர்ட் ப்ராக் போகாமல் நார்மல் ப்ரா டைப் நான் வந்து வாங்கிட்டேன். ஜாக்கியில் நான் எடுத்திருந்த சைஸ்லேருந்து ஒரு சைஸ் கூட வாங்கினா எப்படி இருக்குது, அதோட கம்ஃபர்டபுள் அப்படின்றதையும் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு அதுவும் வாங்கிட்டேன். நைக்காவில் வாங்கின அந்த டெய்லி யூஸ் ஃபுல் கவரேஜ் நான் ஒயர்டு ப்ரா வந்து பார்த்திங்கன்னா 499 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். காட்டன் தான். அதே மாதிரி ஜாக்கிலேருந்து வாங்கியிருந்தது 729 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கேன். அதில் ப்ரைஸ் ட்ராப் ஆகவே இல்லை, எம்ஆர்பிக்கே தான் வாங்குற மாதிரி இருக்குது எப்போவுமே ஜாக்கி பிராண்டுன்னு நான் சொன்னல. அதனால் ஆனால் குவாலிட்டி இப்போ அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான், செம்ம ஒர்த்து. கண்டிப்பாக ரெண்டுக்கும் அந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ப்ரைஸ்க்கு அந்த குவாலிட்டி ஓகே. இந்த 729 ரூபா கொடுக்குறதுக்கு ஜாக்கியில் இந்த குவாலிட்டி சூப்பர். இது நான் பேடட் தான், இதுவும் ஒயர் ஃப்ரீ, காட்டன், எலாஸ்டின் ஸ்டிச், ஃபுல் கவரேஜ் எவ்ரிடே ப்ரா. ஸோ இதில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஒரு பீட்ரூட் பிங்க் எடுத்திருந்தோம், அது நான் 38B எடுத்திருந்தேன். இப்போ 38C எடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். நைக்காவில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் எடுத்திருந்தது வந்து ML XL அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் வந்து 38 30 ஏன்னா நார்மல் ப்ரா டிஷர்ட் ப்ராவில் தான் ML XLன்னு போகிறாங்க. நார்மல் ப்ராஸில் எப்பவும் போல் 38B 38C இருக்கும். ஒரு சைஸ் கூட எடுக்கிறது தான் பெஸ்ட்டு நைக்கா பொறுத்த வரைக்கும் அப்படின்றனால 38B இல்லாமல் 38CA இதுலேயும் எடுத்திருந்தேன். அதுலேயும் இதெல்லாம் தான் வந்து இந்த வாட்டி நான் இந்த டீலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டீலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.